அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். இன்று அதிகப்படியான நன்மைகள் நடக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பதற்றம், ஒரு பயம், ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்துங்க. வண்டி வாய் செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வீட்டில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வர வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்து மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்களாம் இந்த இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அலைச்சல்களும் மன வேதனைகளும் ஏற்படக்கூடிய நாள். அதே போல் எங்கனால் வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். துலா ராசியை பொறுத்து மட்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சிறு முயற்சி தேவை. அதே போல் புத்தி கூர்மையும் அறிவு கூர்மையும் பளிச்சுன்னு இருக்கும். இந்த நாளில் நீங்கள் ஜொலிப்பீங்க. ஆனால் அதாவது தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் முயற்சித்து தான் எந்த காரியம் இருந்தாலும் செய்யணும். கருத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் இடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மிக விழிப்புணர்வோடு இருந்தீங்களா இந்த நாளில் நீங்கள் வெற்றி பெறலாம். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் உற்சாகமான நாள், சிறப்பான நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடு செய்து இந்த நாளை வெற்றிகரமாக கழிப்பீங்க. அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் நிம்மதியான நாளாக அமையும். இந்த கும்பராசிக்கும் மகராசிக்கும் சந்திராசி இப்போ தான் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல்கள் கவனமாக சொல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைக்கு சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.